ஹலோ வைஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள் கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான். அது என்ன ரிவ்யூ? யூடியூபர்ஸ்க்கான ரிவ்யூ. எந்த யூடியூப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்கும். எல்லா சேனலையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் பரிதாபங்களை மட்டும் விட்டு வைக்கலாமா? அது ரொம்ப தப்பு இல்லை. இன்னைக்கு பரிதாபங்களில் வந்து நாம் பார்த்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மாமனார் பரிதாபங்கள்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்டுக்குள்ளே போனால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. இந்த வீட்லேயும் வந்து ஒரு மாமனார் இருக்கார். ஆக்சுவலாக வந்து அந்த மாமனார் என்ன பண்ணுறாருன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கார். அந்த கான்செப்ட் படி வந்து அவர் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கார். பயப்புள்ள என்ன பண்ணுறாருன்னா காலையில் வந்து டீ குடிக்கணும் பிள்ளைக்கு. அந்த டீ குடிக்கலைன்னா படபடப்பு வரும் பாருங்க. அப்போ மருமகளை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏம்மா என்னம்மா பண்ணுற, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய இல்லைம்மாமா, நான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய தோசையை கொண்டு வந்து சாப்பிட்றீங்களா அப்படிங்க. வேண்டாங்கார். அதுக்கப்புறம் சப்பாத்தியை கொண்டு வர்றாங்க. இந்த சப்பாத்தியை போட்டு மனசு வந்து மனமா மாடு திங்கிற மாதிரி சப்பக்கு சப்பக்குன்னு திங்க வேண்டியிருக்கும். ஆனால் நூடுல்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ நேராக சொல்கிறாரு, நூடுல்ஸை போட்டு மனசை பாயாது வேணாம், இந்த புழு மாதிரி இருக்குமா, வேண்டாமா. அப்போ அப்படியே இப்படியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதவிதமான ஃபுட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்கிறாரு, ஏம்மா இதெல்லாம் போட்டு மனசு வந்து மனமா, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, அந்த தோசையே ஊற்றி கொண்டு வாமா அப்படிங்கிற. நல்லா கவனிக்கணும், ஃபஸ்ட்டு கொடுத்ததும் தோசை, பைபிளில் வேண்டான்ட்டார். ரெண்டாவது வந்து கொண்டு வர சொல்கிறதும் தோசை, லாஸ்ட்டாக கொண்டு வர சொல்கிறதும் தோசை. அதுக்கப்புறம் சரி நான் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன்னு போகிற மருமகிட்ட சொல்கிறாரு, ஐயோ தோசையை போட்டு மனசு வந்து மனம் வேண்டாம், பழைய கஞ்சி இருந்தால் போதுமா அப்படின்னு. புரியுதா? பழைய கஞ்சி இருந்தால் போதும் அப்படின்றாப்புல. ஸோ அப்போ வந்து நேராக போயிட்டு பழைய கஞ்சி இருக்கு பாருங்க, அந்த பழைய கஞ்சை வந்து குடிக்கிறாரு. பழைய கஞ்சை குடிக்கும்போது வந்து சுகர் ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து பையன் வீட்டுக்கு வேற லேட்டாக வரான். அப்போ ஒவ்வொரு அப்பாவும் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏய்க்குடா இவன் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கான், அவனை இன்னைக்கு மண்டே உடச்சிடுவான், மாப்பிள்ளட்ட வந்து நீ சொல்லி வைமா, இல்லைன்னா வந்து எனக்கு நடக்கிறதே வேறன்னு தாட்டு புட்டான்னு வீட்டில் கத்துவாங்க. ஆனால் நம்ம வந்து அமைதியாகிடுவாங்க. அதே போல் இங்கேயும் மாமனார் வந்து கத்துறாரு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து அப்படி பக்காவாக நடிச்சிட்டாங்க. அந்த மாமனாருக்குள்ள கேரக்டராகவே வந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதில் ஒரு லேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்ட பழைய ட்ரெஸ்ஸு, ஏற்கனவே போட்ட வந்து பழைய விக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம யூசர்கள் வந்து என்ன அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை, அவங்களோட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இதை பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு ஜி, வேண்டாம், நீங்கள் கான்செப்டை மாற்றுங்க, வேற புதுசாக பண்ணுங்க. ஒரு வேலை கோடி கணக்கில் சம்பாதிக்கிற அவங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வச்சது. கொஞ்சம் நம்மளை வந்து யோசிக்க வச்சது. பட் அது பட்ஜெட்டு வந்து ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. பட்ஜெட்டு ப்ராப்ளமாக தான் ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணேன். பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்து தோணலை. ஸோ அவங்க வந்து காஸ்ட்டை குறைக்கிறதுக்காகன்னு சொல்லியே நடத்துகிற ஒரு யூடியூப், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகவும் லாபம் வந்து அதிகமாகவும் பார்க்குற ஒரு டெக்னாலஜி தான் வந்து அவங்க கையாளுற யுத்தி. சரி, ஓகே, அடுத்த கான்செப்டுக்குள் போயிடும். அப்போது வந்து பையன் நைட்டு வந்து வந்துடுறாப்புல. பையன் நைட்டு வந்தோடனே சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டு இருந்த அப்பா பையனை பார்த்த உடனே நேரே சைலண்ட் ஆகி ஓடிடுறாரு. இந்த ஆளுக்கு சேட்டையை பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தார், அவன் வந்தால் அப்படி கிழிச்சிடுவான் இப்படி கிழிச்சிடுவான்னாரு. பையன் வந்தோடனே எஸ்கேப் ஆகிட்டார். இதில் ஒரு காமெடி இருக்க தான் செய்யுது. இதை பார்த்தோன்னே வந்து சிரிப்பு வரதான் செய்யுது. இதில் வந்து எந்த ஒரு லேக்கும் இல்லை. அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகன் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க, மாத சம்பளம் எவ்வளோ வருது, அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு இதுதான். அதை கரெக்டாக கருத்துக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டாப்ல. அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு, எங்களுக்காக நீ இவ்வளோ ரூபா இப்போ வந்து கஷ்டப்பட்டு அனுப்புறியா, இன்னும் உங்களை நம்பி இருக்க வேண்டாப்பா, நான் வந்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் எப்பவுமே ஊருக்கு கிளம்புறேன், நீ எவ்வளோ ரூபா தந்தாங்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேங்கிறதுக்கெலாம் என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நேரம் என்ன பண்ணிடுறாருன்னா போயிடுறாரு. ஸோ போனவர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி
நான் போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு கடன் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணி விட்றாரு. சென்ட் பண்ணி விட்றேன்னா அப்பாப்பா நான் சும்மா என்னப்பா நீங்கள் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து இருக்க வைக்கப்ப இது எல்லார் வீட்லேயும் வந்து நடக்கிறது தான். சரி ஓகே, இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப ஓவராக போயிட்டாங்க ஜி. தாடி வச்ச லேடி, மீசை வச்ச லேடி, இப்படி 2 பேரை வந்து உள்ளே இது பண்ணிட்டீங்க. சரியா? நம்ம கோபியும் வந்து இது பண்ணிட்டாப்ல, தாடி மீசையோட வந்து நின்ட்டாப்ல. இவரும் வந்து இன்னொரு பையன், அவர் பேர் எனக்கு தெரில, அவரையும் வந்து எல்லோ கலர் வந்து சுடிதாரை போட்டு நிப்பாட்டி விட்டீங்க. லேடி இருக்கலாம், ஆனால் தாடியோட இருக்கலாமா? சரி, இதுக்கு வந்து ஷேவிங் பண்ணுறதுக்கு வந்து பிளேடை மிச்சப்படுத்திட்டீங்கல்ல, இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் இடிக்குது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டாங்க, ஏங்க பார்த்தா இது மாதிரி இருக்குங்க இந்த கண்டென்ட்டு, நீங்கள் வந்து ஒன்று காஸ்டியூமாக மாற்றுங்க, இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸிங்கை மாற்றுங்க. ஸோ 2 ஒன்று தான். வளர்றோம் பார்த்தீங்களா? காஸ்டிங் இருக்கு பாருங்க, காஸ்டிங்கை மாற்றுங்க, இல்லைன்னா வந்து பிளேஸை மாற்றுங்க, கொஞ்சம் ஹை லெவலில் போங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே கமெண்ட் அடிச்சிட்டாங்க. சரி, என்ன தான் நீங்கள் கமெண்ட் அடித்தாலும் தான் அதான் மில்லியன் கணக்கில் பார்த்துட்டீல, வருமானத்துக்கு வருமானம் ஆகிப்போச்சு. ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் வந்து எவ்வளோ தான் வந்து பிரச்சனை நடத்தாலும் டீ போட்டு கொடுத்தாலும் அப்பா மாதிரி என்ன செய்வாங்கன்னா, டக்குன்னு வந்து அப்படியே ரோட் கடையில் போயிட்டு அந்த பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே புறணி பேசிக்கிட்டு ஒரு டீயை அடித்தா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே கான்செப்டில் வந்து இவர் டீ இது பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்காக வீட்டில் வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அதை மாமியாரும் மருமகளும் வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணுறாங்க. இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். ஸோ இதை ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, அந்த தாடி மீசை வச்ச அந்த கெட்டப்பு லேடிஸுக்கு இது வந்து ரொம்ப இடி வாங்குது. அதனால் நம்மளோட இதில் இந்த கோபி சுதாகர் நடித்த இந்த மாமனார் பாவங்களுக்கு நாம் கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். அங்கங்கே வந்து ஓல்டு டெக்னாலஜிங்கிறதுனாலயே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எடிட்டிங்கில் இந்த வடகாப்பி வீடு இந்த இமேஜ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப லோ காஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கீங்க. இதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்ன்றது நான் மட்டும் இல்லை, உங்கள் சப்ஸ்கிரைபரும் கூட சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் நான் உங்கள் நண்பர்களே, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் நிறைய ரிவ்யூஸ்களை வந்து பார்த்துட்டே இருப்போம். டிவி, சினிமா, யூடியூப் எல்லா ரிவ்யூவும் வந்து பார்ப்போம். நண்பர்களே தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வரட்டும்.